வணக்கம்மா. வணக்கம்மா. ஜெய் ஸ்ரீராம், ஹர மகாதேவ். நமஸ்காரம்மா. அம்மா, இப்போ தற்போதைய செய்தி பாத்தீங்கன்னா, ஒரு ட்ரெயின் முன்னாடி ராணிப்பேட்டை மாவட்டம், தமிழ்நாட்டுல ராணிப்பேட்டை மாவட்டத்துல வாலாஜா அப்படின்ற இடத்துல வந்து ட்ரெயின் முன்னாடி ஒரு தாயும் அவங்களோட 2 குழந்தைங்களோட ட்ரெயின் முன்னாடி விழுந்து 3 பேருமே ட்ரெயின்ல அடிபட்டு இறந்துட்டாங்க. இப்போ ஒரு அம்மா இறக்குறாங்க அப்படின்னா நிறைய காரணங்கள் இருக்கும். அவங்களுக்குள்ள ஏதோ மனக்கவலைகள், கஷ்டங்கள், அதுவே தப்புதான். தற்கொலைக்கு முயற்சி பண்றது தப்புதான். ஆனா அவங்க இறக்குறாங்கன்னா இந்த 2 பசங்களும் பாதிக்கப்படுது அப்படின்றது ஏம்மா? எதனால? விதிதானா இது? எதனால இந்த மாதிரி சம்பவங்கள் நடக்குது? அம்மா, உங்களுக்கு உதாரணத்துக்கு சொல்றதுன்னா, ராமேஸ்வரத்துல வந்து 91ல நாங்க அப்ப அங்கதான் இருக்கோம். வந்து தன்னுடைய கணவர் தீபாவளிக்கு ஒரு ட்ரெஸ் வாங்கி கொடுக்கல இல்ல அப்படின்றதுக்காக பிள்ளைக்கு மாத்திரம் ட்ரெஸ் வாங்கியிருக்காரு. அது அந்த ஒரே ஒரு காரணத்துக்காக என்ன பண்ணிட்டாங்க, தன்னுடைய பிள்ளைய அப்படியே அந்த ஒரு இட்லி சட்டிக்குள்ள வச்சு அம்மிக்கிட்டு இவங்களும் தூக்கு போட்டுட்டு இறந்துட்டாங்க. ஆனா அவ புருஷங்காரு சண்டை போட்டு போயிட்டாரு வேணாட்டு. ஆனா இவங்களுக்காக ட்ரெஸ் போய் எடுத்துட்டு வந்திருக்காரு. வெளியே நிறைய பேர் வீட்டுல வந்து ஆண்கள் வந்து சண்டை போடுவாங்க. ஆனா வந்து செயல்பாடு வந்து அவங்களுக்கு வேறையா இருக்கும். வெளியே திட்டிட்டு போயிருவாங்க. ஆனா தன்னுடைய மனைவிக்கு என்ன தேவையோ அதை வாங்கிட்டு வந்து கொடுக்கணும்னு நினைப்பாங்க. ஆனா வெளியே காமிச்சுக்க மாட்டாங்க. அது ஒரு ஈகம். நிறைய பேர் வீட்டுல அப்படி இருக்கு. திருப்பி வந்து பார்க்கும்போது தன்னுடைய மனைவியும் சரி, மனைவியை கொண்டு போய் எல்லா வேலையும் முடிச்சுட்டு அடக்க எல்லாம் முடிச்சுட்டு வந்து பாக்குறாரு, இந்த இட்லி சட்டிக்குள்ள அந்த குழந்தையும் இருக்கு. அத பாத்துட்டு அவரும் சூசைட் பண்ணி இறந்துட்டாரு. ஒரு பெண் செய்யக்கூடிய தப்புனால எவ்வளவு ஒரு துன்பத்துக்கு ஆளாக வேண்டியது பாருங்க. அப்ப இதுல இருந்து என்ன தெரியுதுன்னா, இவங்களை கொண்டு போறவங்க யாருன்னா, இன்னைக்கு நிறைய பேர் இந்த வண்டி விபத்து, ஆக்சிடென்ட் ஆனவங்க, அந்த விஷம் குடிச்சு சாவுறவங்க, இந்த மாதிரி ஆளுகள் எல்லாம் நீங்க பாத்தீங்க அப்படின்னா, நிறைய பேரை நீங்க பாத்தீங்கன்னா கண்டிப்பா அவங்க வீட்டுல அகால மரணம் அடைஞ்சவங்களா இருப்பாங்க. அகால மரணம் அடைஞ்சவங்களாதான் இருப்பாங்க. யாராவது தாத்தா பாட்டி இப்படி ஏதாவது ஒரு கேட்டகிரி வந்து அகால மரணம் அடைஞ்சவங்களா இருப்பாங்க. இப்ப இதுல என்ன ஆகுது அப்படின்னா, அந்த அகால மரணம் அடைஞ்சவங்க அந்த அவங்களுக்கு வந்து ஆன்மா லோகத்துக்கு வந்து இடம் கொடுக்க மாட்டாங்க. அவங்களுக்கு முக்தி கிடைக்காது. அப்ப என்ன ஆகும்னா, அவங்க இருக்கிற தன்னுடைய குடும்பத்துல உள்ளவங்களை ஏதாவது ஒரு ரூபத்துல கூட்டுக்குறோம்பாங்க. இவங்க தற்கொலை பண்றவங்க எல்லாருமே ஒண்ணும் ஒப்புச்சப்புக்கு இல்லாத ஒரு சின்ன விஷயமா இருக்கும். பெரிய விஷயமா எல்லாம் இருக்காது. அப்ப இவங்க என்ன பண்றாங்க, இவங்க யார் மேல எல்லாம் பாசம் இருக்கோ அவங்க வந்து தனியா விட்டுட்டு போனா எங்க இவங்க ரொம்ப சீரழிஞ்சுவாங்களோ, ஏதாவது ஆயிருமோ அப்படிங்கிற ஒரு மனப்பான்மையில அவங்க கூட இருக்கிறவங்களையும் சேர்த்து இவங்க கூட்டிட்டு போயிருவோம். இந்த சமுதாயத்துல இவங்களை விட்டுட்டு போனா இவங்க வாழ்க்கையில முன்னேறவே முடியாது அப்படின்னு தப்பான இவங்க கண்ணோட்டத்துல இவங்க என்ன பண்ணிட்டாங்க, அவங்களையும் சேர்த்து கூட்டிட்டு போகக்கூடிய விஷயங்களை பண்ணிடுறாங்க. ஆனா இது நிறைய பேரு ரொம்ப பெரிய தப்பு பண்ணிட்டு இருக்காங்க. முதல்ல தற்கொலை பண்ணிக்கிறதே ரொம்ப பெரிய தப்பு. ஆமா, அதுலயும் இவங்க இந்த மாதிரி பண்றாங்க பாருங்க. தானும் தற்கொலை பண்ணிக்கிட்டு தன்னோட கூட இருக்கிறவங்களையும் சாகடிக்கிறது. அது வந்து அவங்க மோட்சமே பெற முடியாது. சங்கதியே மோசமா அழிஞ்சு போகும். அதனால இந்த தற்கொலை பண்றத தவிர்க்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. கண்டிப்பா கண்டிப்பா நல்லது. ஆனா அதே மாதிரிதான் இவங்க எண்ணங்களை வந்து மாத்திட்டு போய் அந்த நேரத்துல போய் கொஞ்சம் உணர்ச்சி வசப்பட்டு தப்பு பண்ணிடுறாங்க. ஆனா அதுக்கப்புறம் அவங்க ரொம்ப வாழ்க்கையில சந்தோஷமே அடையாம இருப்பாங்க. ஆன்மாவா அலைவாங்க. அவங்களுக்கும் தானே தண்டனை பண்ணிக்கிட்டு தன்னை சேர்ந்தவங்களுக்கும் அந்த தண்டனையை கொடுத்துறாங்க. ஆமா ஆமா, கண்டிப்பா. நல்ல தகவல், நல்ல ஒரு விழிப்புணர்வான தகவல் கொடுத்திருக்கீங்க இன்னைக்கு. நன்றிகள். இல்ல, மக்களுக்கு சேரக்கூடியது உண்மை விஷயம். அதுக்குதான் ரொம்ப சந்தோஷமா உங்களுக்கு தான் நான் நன்றி சொல்லணும். வாழ்க வளமுடன்.